குறித்து பல வருடங்களாக, இப்பொழுது 2 வருடத்திற்கு மேலாக நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். நாம் இதை பற்றி பேசி கொண்டு வருகிறோம். பாருங்கள், இதை பேசுவது என்பது மிக சுலபமான ஒரு காரியம் தான். அதனால் தான் நான் என்னை குறித்து மிக கடினமான உபதேசம் என்று வரும்பொழுது, பாவத்தின் காரியம் என்று வரும்பொழுது, கட்டுகள் என்று வரும்பொழுது, நான் உங்களுக்காக பேசுவதை நான் ஒரு காலம் நான் நினைக்கவில்லை. நான் எனக்காக பேசுகிறேன். என் மூலமாக பேசுகிற காரியங்களை கர்த்தர் வைக்கும் பொழுது அவர் எனக்குள் கிரியை செய்கிறதை நான் உங்களுக்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன், காட்டித்தான் பேசுகிறேன். அதனால் ஒருவரும் இங்கே குற்றமுள்ளவர்களாக, தேவனுக்கு முன்பாக தீட்டுள்ளவர்களாக இருக்கிறதாய் நீங்கள் உங்களை குற்றப்படுத்தி கொள்ளக்கூடாது. மாறாக எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை முன்னேறி செல்லவும் கட்டவும் விரும்புகிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பை கொடுக்க முடியும் என்றால் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற எதிர்காலம் மகிமையானது. ஆமென். ஆண்டவரால் தள்ளிவிடப்படுகிற பாவியும் இல்லை, தேவனால் பயன்படுத்தப்படுகிற பரிபூரணம் உள்ளவரும் இல்லை. நன்றாய் கவனிங்கள். தேவனால் தள்ளிவிடப்படுகிற பாவியும் இல்லை, தேவனால் பயன்படுத்தப்படுகிற பரிபூரணரும் இல்லை. கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்றால் பரிபூர்ணம் உள்ளவர்களை பயன்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் நினைக்க கூடாது. கர்த்தர் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருப்பதினால் நம்மை அழைக்கவும் இல்லை, நம்மை பயன்படுத்தவும் இல்லை. நாம் குறைவுள்ளவர்கள் என்பதை அறிந்து மாத்திரமல்ல, எவ்வளவு மோசமான பாவிகள் என்பதை தெரிந்தே, நம்முடைய மிக மோசமான பலவீனங்களை புரிந்தே நம்மை அவர் தெரிந்தெடுத்தார். அதனால் தான் அவருடைய இரத்தத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஏனென்றால் அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை என்ற அந்த வார்த்தை என்பதே நம்முடைய ஆத்மாவுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா நிலைமையிலும் அவராலே அன்றி நாம் நிற்கவில்லை என்ற அர்த்தம். ஆமென். அதனால தான் இன்று பாருங்கள், இந்த வசனத்தை நான் பேசும் பொழுது பரிசுத்தம் என்ற அந்த வார்த்தையே கர்த்தருக்குரியது. நன்றாய் கவனிங்கள். தேவன் பரிசுத்தர், மனுஷன் அல்ல. தேவன் பரிசுத்தர். இந்த வார்த்தை தான் நமக்கு அஸ்திபாரம். ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள எதிர்பார்க்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு பரிசுத்தர் பாவியை ஒரு காலம் கட்டளையிட முடியாது. அநேகர் நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு கட்டளையாக எடுத்துக்கொள்கிறோம், ஆனால் கட்டளையை பின்பற்ற விரும்புகிற நேரத்திலேயே தோல்வியுறுகிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவாய் கட்டளைகளை நாம் பின்பற்ற நினைக்கிறோமோ, நன்றாய் கவனிங்கள், கீழ்ப்படிதல் என்ற அந்த வார்த்தை எப்பொழுது சுலபமாகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். இது நாம் பின்பற்றின வார்த்தை தான். ஆனாலும் நாம் அந்த அஸ்திபாரத்தை தோண்டி அலசி ஆராய்கிற ஒரு ஆழத்துக்குள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறபடியினால், இதனால் தான் வேத பாடக வகுப்புக்கு வருகிறவர்கள் வேதத்திலே வளருகிறார்கள், சத்தியத்தில் கட்டப்படுகிறார்கள். காரணம், இது ஒரு பிரசங்கத்தை தாண்டின, இது ஒரு போதிக்கப்படுகிற இடம். ஆமென். நன்றாய் கவனிங்கள். நம்முடைய சூழ்நிலையில் அநேக முறை கீழ்ப்படிதல் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தியும் இருக்கிறோம், நாம் அனுபவித்தும் இருக்கிறோம், நாம் சொல்லியும் வருகிறோம். ஆனால் கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை நாம் அனுபவித்த விதம் எப்படி என்பதை அநேக முறை அறியாமலேயே அனுபவித்தோம். ஏனென்றால் ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் தேவனுடைய அன்பு நம்மை தொட்ட அந்த புதிதான நாட்களில் தேவன் எதை சொன்னாலும் விட ரெடியா இருந்தோம் இல்லையா? எதை சொன்னாலும் பின்பற்ற ரெடியா இருந்தோம். காரணம் அன்பு, தேவன் மேல் வைத்திருந்த அன்பு. இன்னும் சரியே நான் அதை பயன்படுத்த வேண்டும் என்றால், தேவன் நம்மேல் காட்டின அன்பு நம்மை அவர் மேல் அன்பு கூற வைத்தது. ஆமென். நாம் அவரில் அன்பு கூறவில்லை. வேதம் தெளிவாய் பேசினது, நாம் அதை படித்தோம். 1 யோவான் ஞாபகம் வருகிறது உங்களுக்கு? 4 வாசித்தோம். நாம் அவரில் அன்பு கூறவில்லை, அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். அன்பு என்பதை நாம் அறிந்த விதமே. அதனால தான் பேசும்பொழுது இந்த வார்த்தையை முதலாவது வைத்து பேச நான் உறுதிப்படுகிறேன். ஏனென்றால் அன்பு என்ற வார்த்தையை நாம பயன்படுத்தினோம் என்றால் அது சாரமற்றது. சாரம் என்ற அந்த வார்த்தையை நான் பேசும்பொழுது இட்ஸ் அபவுட் தி சஸ்டெனன்ஸ் ஆஃப் லவ். சாரம் என்ற அந்த வார்த்தையை பேசுவேன் என்றால் அந்த சாரமே வேருக்குரியது. கரெக்டா? வேரில் வருவதுதான் சாரம். ஒட்டி கொண்ட நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒட்ட வைத்தவரே கர்த்தர், அதுவும் நமக்கு தெரியும். ரோமர் 11 சுபாவத்தின்படியே நாம் பரிசுத்த கூட்டத்திலும் இல்லை, பரிசுத்தர்களாய் பிறக்கவும் இல்லை, பரிசுத்த சந்ததியும் இல்லை. பரிசுத்தம் என்றால் என்ன என்று கூட தெரியாது. உண்மை அதுதான். நம்முடைய குடும்ப கட்டுப்பாடுகளை
வழக்கங்களை, பழக்கங்களை, பாரம்பரியங்களை நாம் சொல்லி மெச்சிக்கொள்ளலாம். ஆனால் அது பரிசுத்தமாகாது. ஏனென்றால் நமக்கு அது தெரியாது. இன்று இந்த வேரிலிருந்து வருவதே சாரம் என்பதனால்தான் வேருக்குரியவர் தான் நம்மோடு அதை பேச முடியுமே தவிர ஒட்டி கொண்ட நாம் அதை ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியும். ஒட்ட வைத்தவர் அந்த வேருக்கும் சாரத்துக்கும் நம்மை பங்காளிகளாக்கினார். இது சத்தியம். நான் பேசுவது வசனம். அந்த வேருக்கும் சாரத்துக்கும் நம்மை பங்காளிகளாக்கினார். We became partakers of this holiness that comes from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற பரிசுத்தத்திற்கு பங்காளிகளாக நம்மை அவர் மாற்றினார். நமக்கு அதுக்கு தகுதியே இல்லை. இப்பொழுது கவனிங்கள், கர்த்தர் அன்பாயிருக்கிறார், தேவன் அன்பாயிருக்கிறார். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை இன்று இணைக்க போகிறேன். தேவன் பரிசுத்தர், அதைத்தான் சொல்லி ஆரம்பித்தேன். தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவர் நடந்து கொள்ள சொல்லுகிறார் என்றால், கட்டளை 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 என்று கட்டளையாகவே பார்க்கும் வரைக்கும் நமக்கு கீழ்ப்படிதல் கடினமாகிறது. உண்மைதானே? இதற்கு கீழ்ப்படியணுமே, ஆண்டவர் இப்படி சொன்னால் இதை செய்ய வேண்டுமே, செய்ய விரும்புகிறேன் ஆனால் செய்ய முடியவில்லையே. நன்றாய் கவனிங்கள், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற ஒரே மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். பழைய ஏற்பாட்டிலும் தேவனுடைய பிரமாணம் வெளிப்படுத்தப்பட்டது. ஏனால் தேவன் பரிசுத்தர் என்பது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மாறாத பிரமாணம். ஆனால் வித்தியாசம் என்ன? பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலங்களில் பலன் வெளிப்படவில்லை, பிரமாணம் மட்டுமே வெளிப்பட்டது. பிரமாணம் கிடைத்தாலும் அதை செய்யக்கூடிய பலன் மனுஷனுக்குள் இல்லாதபடினால் பிரமாணம் தோல்வி அடைந்தது என்று வந்திருக்கிறது. ஆனால் அது பிரமாணத்தின் பிரச்சனை அல்ல, அதை பின்பற்ற அழைக்கப்பட்ட பாவியின் பிரச்சனை. எத்தனை பேருக்கு புரிகிறது? பிரமாணம் என்றுமே மாறாது, பிரமாணம் என்றுமே தோல்வியுறாது. The law became powerless. Why? It doesn't mean the law was powerless, but the man who was called to follow the law was powerless. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனுஷனை ஆண்டவர் பிரமாணத்தை பின்பற்று என்று சொன்னாலும் பலன் அவனுக்குள் இல்லை. ஏனென்றால் சுபாவமே பாவத்தின் தன்மை, மாம்சம், மனுஷத்தன்மை. இந்த நிலைமையில் இருக்கிற ஒரு பாவிக்கு ஒரு பிரமாணம் பரிசுத்தமாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலும் பின்பற்ற முடியாது. நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் சரி தவறு எது என்பதை அறியாத ஆட்கள் அல்ல. தனிப்பட்ட நிலைமையில் இப்பொழுது யாரை கேட்டாலும் பாவம் எது நமக்கு தெரியும், பரிசுத்த வாழ்க்கை எது என்று நமக்கு தெரியும். எது சரி எது தவறு, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது நன்றாய் தெரியும். ஆனால் எது பிரச்சனை தெரியுமா? It's not about the knowing, it's about the doing. அறிந்திருப்பது பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்று அறிந்திருக்கிறதை செயல்படுத்துவதில் தான் பிரச்சனை. இந்த சுத்திகரிப்பை பற்றி நாம் படிக்கும் பொழுது நாம் யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு கட்டளை, அதை கீழ்ப்படிதலில் கொண்டு வர வேண்டும் என்பதை போல நான் பேச முடியாது. ஏனென்றால் அது பிரமாணமாகிவிடும். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே அப்படி பின்பற்றின எல்லாருமே தோல்வி அடைந்தார்கள். ஏனென்றால் கட்டளைகளை கொடுத்து பின்பற்று என்று சொன்னால் யாரும் பின்பற்ற முடியவில்லை. அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்போது கவனிங்கள், எதை சொன்னால் நான் பின்பற்ற முடியும் என்பதை ஆண்டவர் அறிவார். இன்னும் சொல்ல போனால் எதை செய்தால் நான் அவரை பின்பற்ற முடியும் என்பதை அவர் அறிவார். அதனால் தான் அவரே செய்தார். நான் செய்ய முடியாததை அவரே செய்தார். நீங்கள் நன்றாக கவனிங்கள், நான் பேசும்பொழுது இந்த இடைவெளி விடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், உங்களை அறியாமலேயே உச்சரிக்கிறீர்கள். அப்படி உச்சரிக்கும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? அது நடக்கிறது. எதை உச்சரிக்கிறீர்களோ அது நடக்கிறது. அதனால தான் நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். பின்பற்றும் பொழுது கவனிங்கள், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றும் சொன்னேன். கர்த்தர் பரிசுத்தர், அதே நேரம் கர்த்தர் அன்பானவர். இப்பொழுது கவனிங்கள், பரிசுத்தத்திற்கும் அன்பிற்கும் இடையில் உள்ள இணைப்பு மிக பயங்கரமானது, வல்லமையானது என்று அர்த்தம். வல்லமையான ஒரு இணைப்பு பரிசுத்தத்திற்கும் அன்பிற்கும் இடையில் வருகிறது. இது இல்லை என்றால் இந்த பரிசுத்தரை போல நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற வார்த்தையை கூட நான் மறந்துவிட வேண்டும். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி இருங்கள் என்று சொன்னார் என்று சொல்லுங்கள். அப்படி இருக்க முயற்சித்தவர்கள் தோற்றார்கள், பழைய ஏற்பாடு. ஆனால் இன்று அப்படி சொன்னவர் உனக்காக நானே பாவமாகிறேன் என்று சிலுவையில் தொங்கினாரே, அதனால் எனக்காக பலவீனங்களை ஏற்றுக்கொண்டவர் நியாய பிரமாணத்தின் வல்லமையை என் மேல் முறித்தார்.
என்ன வல்லமை? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்ன வல்லமை. என்னெல்லாம் நியாயப்பிரமாணம் நியாயம் தீர்க்கும். எத்தனை பேருக்கு புரிகிறது? நியாயப்பிரமாணம் மனுஷனை நியாயம் தீர்க்கும். ஆனால் இன்று கிருபை நியாய தீர்ப்பை மேற்கொள்ளுகிறது. அதனால் நியாயத்தை அது அழித்தது என்ற அர்த்தம் அல்ல. எத்தனை பேருக்கு புரிகிறது? கிருபை நியாய தீர்ப்பை மேற்கொள்ளுகிறது. mercy triumphs over judgment. கிருபை நியாய தீர்ப்பை மேற்கொள்ளுகிறது. அதற்காக நியாயத்தை அழிக்கவில்லை, நியாயத்தை நிறைவேற்றி என்னை இப்பொழுது மேற்கொள்ள வைக்கிறது. ஹல்லேலூயா. எதை? பாவத்தை. நியாயப்பிரமாணத்தின் நியாய தீர்ப்பை அது மேற்கொண்டது. காரணம், இனி நியாயப்பிரமாணம் என்னை நியாயம் தீர்க்க முடியாது. சுபாவத்தின்படி பாவியாய் இருந்த என்னை அவர் பரிசுத்தமாய் மாற்றினாரே, இப்பொழுது நியாயப்பிரமாணம் பலனை இழந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றும் நியாயமுள்ள நியாயப்பிரமாணம் தான். ஆனால் அநியாயமாய் இருந்த எனக்காக நியாயமான ஒருவர் அநியாயங்களை சுமந்தார். இது எப்படி இருக்கிறது? அதே வேத வார்த்தை தான் நம்முடைய வார்த்தையில் பேசினேன். இதனால் தான் நியாயப்பிரமாணம் அதனுடைய பலனை என் மேல் இழந்தது. காரணம், இனி என்னை அது நியாயம் தீர்க்க முடிவதில்லை. எனக்காக ஒன்றை ஏற்றுக்கொண்டவரை நான் நம்புகிற பொழுது, அந்த இரத்தத்தின் வல்லமை என்னை மூடுகிற பொழுது, பரிசுத்த தெய்வம் ஒரு மனுஷனை பார்க்கிறார். பாவத்தை பார்க்க முடியாமல் பார்க்கிறார். ஏனென்றால் பாவத்தை சுமந்தவர் நடுவே நிற்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் இன்று புதிய ஏற்பாட்டின் வல்லமை. நீங்களும் நானும் அந்த இரத்தத்தின் வல்லமையை விட்டு விலகும் பொழுது பிசாசு பொய் சொல்ல ஆரம்பிப்பான். நன்றாய் கவனிங்கள். இரத்தத்தின் வல்லமையை விட்டு நீங்கள் வேறு எந்த காரியத்தின் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்தாலும் பிசாசு ஜெயிக்கிறான். எதனால் ஜெயிக்கிறான் தெரியுமா? பொய்யினால் ஜெயிக்கிறான். நன்றாய் கவனிங்கள். அவன் சத்தியத்தினால் ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவனுக்குள் சத்தியம் இல்லை. நன்றாய் கவனிங்க. எவ்வளோதான் லா படிச்சிருந்தாலும் லாயரா இல்லைன்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பிசாசு அப்படிதான். நல்லா லா படிச்சிருக்கிறான், ஆனால் லாயர் இல்லை. இவன் சத்தியத்தை பயன்படுத்தி ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் நம்மை முடிந்த வரைக்கும் ஏமாற்றுகிறான் பொய் சொல்லி. இப்படியும் எழுதி இருக்கிறதே என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடிந்தது? அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். இயேசுவுக்கு வசனம் தெரியும், ஆனா அவனை விட நல்லா தெரியும். யூஸ் பண்றவர் யூஸ் பண்ணாதாங்க ஜெயம். ஆமே. அவன் சொல்லி எப்படி ஜெயிப்பான்? நீ சொல்ற ஆளு யாரு? எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்போ டிராஃபிக் சிக்னல்ல சில பேர் யூனிஃபார்மே போடாம கையை கால ஆட்டிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம பெங்களூர்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஹெல்ப் பண்றாங்களாம். நல்ல மக்கள். நம்முடைய இந்தியர்களை போல நல்ல மக்கள் இல்லவே இல்லை என்று நான் நிச்சயமாய் பறைசாற்ற முடியும். ஏன்னா நம்ம இருதயத்தில் அவ்வளோ தாராளமான மக்கள். எங்கேயும் போய் எதையும் செய்வோம். ஏன்னா எல்லாம் உதவி செய்கிற மனப்பான்மை. ஆனால் யார் மதிக்கிறா? அதை கவனிங்க கொஞ்சம். ஆமாம், இப்போ இவர் யார் நடுவில் வந்துட்டு? பிசாசு அப்படிதான். யூனிஃபார்ம் போட அதிகாரம் இல்லை. யார் கொடுப்பா? முதல்ல கவர்மெண்ட் சேங்ஷன் பண்ணும்ல. இவனா போட்டுக்க முடியாது. போட்டால் வேற யூனிஃபார்ம் தான் போடணும். போட்ட மாதிரி காட்டணும் வேற. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம் என்பது சத்தியத்தில் மட்டும்தான் செயல்படும், பொய்யில் அல்ல. நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி பிசாசு பொய்யிலே வல்லமை உடையவன் என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தை அறியாதவர்களைத்தான் வஞ்சிக்கிறான் என்று நாம் நினைக்கிறோம். ஒரு காலத்தில் அப்படி நினைத்த நம்மை இப்பொழுது சத்தியம் இன்னும் போதித்திருக்கிறது. ஏவாள் சத்தியத்தை அறிந்து வஞ்சிக்கப்பட்டால் அதுதான் வஞ்சனை. ஏனென்றால் வஞ்சனை என்ற நிலைமை வரும் பொழுது நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்தவர்கள் கூட வஞ்சிக்கப்படுகிற காலகட்டங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுகிற காலம் என்று கடைசி காலங்களை தேவன் நமக்கு எச்சரிப்பாக எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பொய் பேசுகிற, பொய்யில் இருக்கிற இருளின் கிரியைக்கு அதிகாரியா இருக்கிற பிசாசையும் சேர்த்து நம் ஜெயத்தை ஒரு நாளும் எடை போடக்கூடாது. ஜெயம் என்பது சத்தியத்தில் மட்டும்தான் உண்டு. ஏமே, ரெண்டையும் கலந்த வாழ்க்கை ஒரு விசுவாசிக்கு இருந்தா ஜெயம் இல்லைங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். பிரித்தெடுப்பு என்ற அந்த வார்த்தை அதனால்தான் கடைசி காலத்தின் சத்தியம். எப்படி இருந்தா பரிசுத்தம் இல்லை? விஷயம் அதுதான். ஏனென்றால் கர்த்தர் இருளையும் ஒளியும் கலந்து வாழவில்லை. அவர் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை.
அப்போ ஜெயம் என்ற வார்த்தை சத்தியத்துக்குரியது. நீங்க நன்றாய் கவனிங்கள். தேவன் பரிசுத்தர், அதே சமயம் அன்பானவர். இது இரண்டுக்கும் இருக்கிற வல்லமை என்ன, இணைப்பு என்ன என்பதை பார்க்கும் பொழுது நம் கவனியுங்கள். இது வல்லமையான சத்தியம். சில காரியங்கள் கொஞ்சம் டஃப்பா போகலாம். ஆண்ட கிருபையில மாம்சத்தை சாப்பிட அடைக்கப்பட்டிருக்கிறபடினா ஆவியை பயன்படுத்தி நீங்கள் புரிந்து கொள்ள நிச்சயமாய் முடியும். ஆமென். சிந்தனையின் அறிவில் பலத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாதுங்க. அதனால தான் ஆவியில கர்த்தர் நம்மை போதிக்கிறார், ஆவியானவர் நம்மை போதிக்கிறார், அதுவும் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். அப்படி என்றால் இதுதான் அதுதான் என்று நாம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எனக்கு புரிகிறது, இது எனக்கு புரியவில்லை, இதை நான் உண்ண முடியும், இதை நான் உண்ண முடியாது என்று நாமே பிரித்தறியக்கூடாது, வெட்டிவிடவும் கூடாது. கர்த்தரை நம்பி கேட்க நீங்கள் பயிற்சியில் இருக்கிற இடத்தில் இருக்கும் பொழுது தேவன் உங்களை பகுத்தறிவு உள்ளவர்களை நடத்த வேண்டும் என்றால் திட ஆகாரம் யாருக்குரியது? முதிர் வயதுள்ள, பூரண வயதுள்ள, ஞானேந்திரியங்களை உடைய நமக்கே தகும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்படி வளர்ந்தாதான் அது வளர்ச்சி. ஏமே. இப்ப கவனிங்கள். 1 தெசலோனியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 1 Thessalonians chapter 4 1 9வது வசனம் வரை வாசிக்கலாமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு வாசிக்க போகிறோம். எந்த லாங்குவேஜ் உங்க பைபிளா எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் சரி நீங்க வாசிக்க வேண்டும். 1 தெசலோனியர் 4வது அதிகாரம் 1 9வது வசனங்கள் வரை எல்லாரும் ஒருமனப்பட்டு வாசிக்கலாமா? வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் என்ன சத்தமே கேட்கவில்லையே? வாசிங்க வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்களே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஓ, இந்த சத்தியங்களை படிக்கும் பொழுது வேண்டாம் என்று தோன்றும். ஒருவேளை இது எனக்கு அல்ல, இன்னொருவருக்காய் இருக்கலாம் என்றும் தோன்றும். ஒருவேளை இந்த சபையில் அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாமோ, அதனால்தான் சொல்லுகிறார்களோ என்றும் நினைக்க வைக்கும். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் தேவனுடைய ஆவியை உடையவர்கள் என்றால் தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்பதை மறவாதபடிக்கு இந்த போதனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னென்றால் நான் எப்பொழுதும் சொல்லுகிறபடி சனிக்கிழமை பெண்கள் கூட்டத்தில் தாராளமாகவே சொல்லுவேன். நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒளிவு மறைவு இல்லாமல் வரும். ஏனென்றால் அது பெண்களுக்கே உரிய இடம். அதனால் நாங்கள் பீத்து பேசுவோம், எரிந்து பேச மாட்டோம், பீத்து பேசுவோம். என்ன என்று பீத்து என்று சொல்லுகிறீர்கள்? பிரித்து என்ற வார்த்தைக்கு கொஞ்சம் இரக்கமாக வருகிற வார்த்தை. ஆனால் கவனியுங்கள், நாம் அறிய வேண்டிய வார்த்தை என்று ஏன் சொன்னேன் என்றால், நீங்களும் நானும் பொதுவாக நினைக்கிறபடி வாலிப பிள்ளைகளுக்கே உரிய பகுதி என்று நினைத்திராதிருங்கள். எல்லாருக்கும் உரிய. வயதானவர்களில் இருந்து நன்றாய் கவனிக்கணும். யோவான் 8 படிக்கும் பொழுது ஆச்சரியமான வெளிப்பாடு.
விபச்சார ஸ்ரீ உங்களுக்கு தெரியும், கல்லெறிந்து கொள்ளும்படி இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்களே. உங்களில் பாவம் இல்லாதிருக்கிறவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று இயேசு சொன்ன பொழுது முதலாவது போனவர்கள் யார் தெரியுமா? பெரியோர்கள். ஞானம் அதுதான் ஒத்துக்கொள்ள வைக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு வயதானாலும் எனக்குள் பாவம் இருக்கிறது என்பதை புரிகிற பக்குவம் பெரியவர்களிடத்தில் ஆரம்பித்ததே பெரிய விஷயம். ஏனென்றால் நாம் நினைக்கிறோம் வாலிப பிள்ளைகளுக்குள்ளதான் அது பிரச்சனை, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, தனியா வாடறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, விதவைகள் மனைவியை இழந்தவர்களுக்குரிய வார்த்தையா இருக்கலாம். எனக்கு இல்லை என்று யாராவது இங்கே நினைப்பீர்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நினைப்பீர்கள் என்றால் உண்மை அது இல்லை. நான் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசுகிறார், உண்மை அதுதான். ஆமென். ஏனென்றால் இது பொதுவான வார்த்தை போல் கொடுக்கப்பட்டாலும் நான் ஏற்கனவே கர்த்தருடைய ஆவியிலிருந்து உங்களுக்கு சொன்னேன், இது உறவின் வார்த்தை. என்ன கட்டளை என்பதை உறவின் அடிப்படையில் எடுத்து பாருங்கள், அது பாரமானதை தெரியாது. அப்பா தானே சொன்னாரு, அம்மா தானே சொன்னாங்கன்னு ஒரு பிள்ளை உறவின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பார்கள் என்றால் கீழ்ப்படிதல் சுலபம். உண்மையா இல்லையா? தெருவில் போறவங்க நம்மை சொல்லலையே, நம்மை நேசிக்கிறவர்கள், நம்மை பெற்றெடுத்தவர்கள், நம்மை வளர்த்தவர்கள், நமக்காக கிரயம் கொடுத்தவர்கள், நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நினைக்கிறவர்கள் பேசும் பொழுது, நான் இதை சொல்லும் பொழுது நன்றாய் கவனிங்கள், எல்லா அப்பா அம்மாவும் பரிபூர்ணம் உள்ளவர்கள் இல்லை, அதையும் சேர்த்தே சொல்லுகிறேன். When I talk to you, something is a generalized statement, not a specific one. எல்லாருக்கும் பொருந்தாத ஒரு வார்த்தை தான். ஏன்னா எல்லா அப்பா அம்மாவும் நல்லதை நினைச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன், தன் பிள்ளைகளை நன்றாக இருக்கணும்னு நினைச்சாங்க நான் பேச மாட்டேன். ஆனால் பொதுவாய் சொல்லும் பொழுது ஒரு பெற்றவர்களுக்கு இருக்கிற அக்கறை தெருவில் உள்ளவர்களுக்கு கிடையாது. உண்மைதானே? அதை எல்லாரும் ஒத்துக்கொள்ளலாம். இப்போது கவனிங்கள், உறவின் அடிப்படையில் எந்த கட்டளையை பார்த்தாலும் சுலபமாகிறது. அதனால ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள். ஒரு ஆள்கிட்ட படிக்கிறதுக்கு முன்னாடிங்க நன்றாய் கவனிக்கணும், அவர் எப்படிப்பட்டவர் நம்ம பார்க்கணும். உண்மையா இல்லையா? எல்லார்ட்டையும் போய் படிக்க முடியுமா? நான் ஸ்கூலை பற்றி பேசலை, காலேஜை பற்றி பேசலை, அங்கே யார்ட்டையும் போய் படித்து தான் ஆகணும். அவங்க கேரக்டருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது, ஆனால் படிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியலையா? அவங்க கேரக்டரை வைத்து படிக்கிற இடம் அது இல்லை, அவங்க கரியரை வச்சு படிக்கணும். அவங்க ஏதோ சாதிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, சொல்லித்தரதை நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதனால் சொல்லித்தருகிறார்கள். அவ்வளோட அந்த இடத்துல அவ்வளோதான் பேச்சு. ஆனால் இங்கே கர்த்தர் பேசுகிற காரியம் குவாலிஃபிகேஷன் வைத்து வரவில்லை, கேரக்டர் வைத்து வருகிறது. சொல்லித்தர தெரியும் என்பதை சொல்லித்தரவில்லை, அவர் சொல்லித்தர பாத்திரராக இருக்கிறபடி நான் சொல்லித்தருகிறார். காரணம் அது கேரக்டர். நன்றாய் கவனிக்கணும், எல்லாருக்கும் அந்த தன்மை இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லி தரும்போது இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான காரியங்கள். ஒரு ஆள்கிட்ட கற்றுக்கொள்ளணும்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்காம கற்றுக்காதீங்க. வேஸ்ட், யூ வேஸ்டிங் யுவர் டைம் வித் சம்படி. எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொள்ள முடியாதுங்க. ஜஸ்ட் பிகாஸ் somebody talks something you cannot learn something. பேசுறதுக்கு முன்னாடி அந்த மனுஷனுடைய குணாதிசயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சொல்லுங்க, என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள். ஏன் தெரியுமா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். If you're not humble, nobody will learn anything from you. தாழ்மையே இல்லாத ஒரு ஆள்கிட்ட படித்துக்கொள்ள விஷயங்கள் இல்லைங்க. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நம்ம தாழ்மையை இருக்கும் பொழுது தான் நம்மை தேடி கற்றுக்கொள்ள மக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு வல்லமையை பேசினப்ப, நான் மனத்தாழ்மை உள்ளவரும் சாந்தம் உள்ளவருமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த டீச்சிங்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே உறவை தான் அவர் சொல்லுகிறார். ஒரு ஆள்கிட்ட போறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு நபர் என்னிடத்தில் நீ வரும் பொழுது அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நுகம் என்ற வார்த்தை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் புரிகிறது? டாக்ஸ் அபவுட் யோக். ஒரு நுகம் என்ற வார்த்தையை பாரத்துக்குரிய வார்த்தை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இயேசு பேசும்போது எல்லாம் என்ன ஆண்டவரே இது சம்பந்தம் இல்லாமல் இணைக்கிறேன் என்று சொல்லுகிற நிலைமை வரும். சம்பந்தம் இல்லாமல் இணைக்கிறேன். நுகம் என்றாலே பாரம், ஆனால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது லகுவா இருக்கும், மென்மையா இருக்கும் என்றும் பேசுகிறார்.
ஏங்க நுகம் லகுவா இருந்தா, மென்மையா இருந்தா உலகத்தில் நுகன்னு சொல்லவே மாட்டாங்கங்க. ஏன் தெரியுமாங்க? மாட்டு கழுத்தில் வச்சு பாருங்க, மாட்டை கேட்டு பாருங்க, அப்புறம் தெரியும். மாடு சொல்லும், இதை உங்கழுத்தில் வச்சா நல்லா இருக்கும். என்ன எப்ப பாரு சகோதரி அனிமலையே சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. யோசித்து கேளுங்க. ஒரு மாட்டு மேல வைத்த நுகம் லகுவானது அல்ல, பாரமானது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், என் நுகம் லகுவானது, மென்மையானது. ஏன் தெரியுமா? இது உறவு. இதே மாதிரி புரிகிறது. ஒரு தெய்வம் ஒரு பாவியின் இடத்தில் பேசுகிற கட்டளை என்று எடுத்தால் தான் பிரச்சனை. அப்படி இருந்த பிரமாணத்தின் காலகட்டம் ஒருவரையும் பரிசுத்தமாய் வைக்க முடியவில்லை. ஏனென்றால் சடங்காச்சாரங்கள் உதவவில்லை. சத்தியம் தான் விடுதலை செய்கிறது. சடங்கு செய்யாததை சத்தியம் செய்கிறது என்று நான் ஏற்கனவே சொல்லுகிற வார்த்தை தான். அதனால் தான் தேவன் அதை புகுத்தினார், ஏற்படுத்தினார். சரியான வார்த்தை, ஏற்படுத்தினார். ஏனென்றால் மனுஷன் தோல்வியுற வேண்டும். ஒரு தெய்வத்திற்கு முன்பாக மனுஷன் தன் தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் செய்தார். தெரியாமல் அவர் எதையுமே செய்யவில்லை. நல்லா புரியுங்கள். உறவை வைத்துத்தான் கட்டளை அர்த்தத்தை பெறுகிறது. ஏற்றுக்கொள், செய் என்ற கட்டளையாக அவர் பேசவில்லை. உறவின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கிறார். என்னை பார்த்து நீ கற்றுக்கொள் மகளே, மகனே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேனே. நானே தாழ்த்தும் பொழுது நீ தாழ்த்த முடியாதா? உனக்காக நான் ஒன்றை செய்து காட்டி இருக்கும் பொழுது என்னை பின்பற்றுகிற நீ செய்து காட்ட முடியாதா? நான் உனக்காக ஒன்றை செய்து காட்டி இருக்கும் பொழுது நீ செய்ய முடியாதா? எங்கே செய்து காட்டினீர்? அதுதான் கேள்வி இப்பொழுது வருகிறது. எங்கே செய்து காட்டினீர்? சொல்லுங்க, அதுக்கு பதில் வேண்டும். எங்கே செய்து காட்டினீர்? சிலுவை. சிலுவை என்பது கூட இப்பொழுது பொதுவாக எனக்கு தெரிகிறது. ஏனென்றால் உலகத்திற்கு அது பொதுவான வார்த்தை. Somebody came, somebody died on the cross, so what? யாரோ வந்தார், யாரோ மரித்தார் சிலுவையில், எனக்கு என்ன என்று உலகம் பார்க்கிறதே. சிலுவை என்று கூட சொன்னால் பொதுவான வார்த்தை. இப்பொழுது நான் கேட்கிறேன் மறுபடி, எங்கே செய்து காட்டினார்? சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தை. நீங்க சொன்னாதான் அப்பாவுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கணும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொன்னவர் அநேக காரியத்தை அல்ல, எல்லாவற்றையும் செய்து காட்டினாரே. சிலுவையில் என்றும் சொன்னோமே, அது உலகத்திற்கு பொதுவான வார்த்தை தானே. எனக்கு எப்படி விசேஷமாய் மாறுகிறது? பட்டாரே, இப்பொழுது அனுபவித்த இடம் எங்கே தெரியுமா? என் இருதயம். எங்கே செய்து காட்டினா? எனக்குள் செய்து காட்டினா. அவர் தாழ்மையா இருக்கிறதை எனக்கு செய்து காட்டினார். என்னால் அவ்வளவு பெரியவர் எனக்காக தாழ்த்தி வந்தார். அவ்வளவு பெரியவர் எனக்காக தாழ்மையை அணிந்து கொண்டார். பிலிப்பி 2. உடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையை போல் இருக்க கடவுது. தேவனுக்கு சமமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து மனுஷ ரூபமானார். நன்றாய் கவனிங்க. எதற்காக? எனக்காக. தாழ்த்துறதுனா என்னென்ன எப்போ படிக்கிறேன் தெரியுமா? அவரை பார்க்கும்போது தான் படிக்கிறேன். அவ்வளவு பெரியவர் தான் இந்த உலகத்தில். அதை தான் சொல்றேனே, இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா ஆவிக்குரிய வெளிச்சம் அவசியம். யாரை வேணாலும் பெரியவனு கூப்பிட முடியல. அதனால தாங்க. Believe me, you can call somebody as பெரியவர். I can't call somebody as பெரியவர். சொன்ன பிறகு கொஞ்சம் யோசிப்பேன். அப்புறம் பெரியவரேன்னு பாட்டு போடுறேன். அப்புறம் யாருக்கு பெரியவர் என்ற வார்த்தை பொருந்தும்? சொல்லுங்க. Sometimes I can't call something as awesome. Then you worship an awesome God. How do you worship this awesome God? Calling him to be the awesome. When you call somebody as awesome, and even food as awesome food. ஐயோ, சாப்பிடும்போதே நம்ம வாய் திறந்த உடனே வார்த்தை awesome food. அடேங்கப்பா. நான் சொல்றது நல்லா கவனிங்க. நான் இதெல்லாம் பொதுவாய் பேசுகிறேன், குறிப்பிட்டு பேசவில்லை. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். தவறு ஏதும் இல்லை பொதுவாய் பேசினா. ஆனால் தனிப்பட்ட நிலைமையில் உறவின் அடிப்படையில் வரும் பொழுது நமக்கே தெரிகிறது சில விஷயங்கள் தேவையில்லை. எதனை புரியுது? இது உறவுங்க. என் வாழ்க்கையில் அவர் தான் பெரியவன் சொன்ன என்ன அர்த்தம்? He is the number one. There's nobody else apart from him. Nobody can be equaled with him. அப்படின்னு நான் சொல்றேன்னா அதுதான் நம்பர் 1. அதுதான் பெரியவருக்குரிய இடம் இல்லையா? அப்போ நான் எல்லாவற்றையும் எல்லாரையும் பார்த்து உங்களை மாதிரி பெரியவர் என் வாழ்க்கையில் இல்லையா, அவர் பெரியவருங்க அப்படின்னு சொல்ல முடியலைங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நீங்கள் சொல்லுங்க, தப்பு இல்லைங்க. நான் சொல்றது உறவுங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க?
உறவின் அடிப்படையில் எடுத்தால் தான் எல்லாத்துலேயுமே வித்தியாசம் வருதுங்க. இதனால தாங்க கிறிஸ்தவ பேச்சு வித்தியாசமான பேச்சுங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நீங்கள் பேசினா உலகம் வித்தியாசமாக பார்க்கணுங்க, உங்களை ஒரு மாதிரி பார்க்கணுங்க. இன்னும் சரியாக சொல்கிறேங்க, we are peculiar people. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வார்த்தையை பல வருஷம் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்டாக கேட்டப்போ எனக்கு புரியவே இல்லைங்க. And teacher was just standing at the back and telling one student, you are a very peculiar person. I said, what is peculiar means? எனக்கு what does அந்த மீனிங்லாம் அப்பெல்லாம் புரியல. What does it mean? Peculiar person. கர்த்தருக்குள்ள வந்த பிறகு தான் தெரியுது peculiarity, peculiar person என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டவன் அர்த்தம். ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டவன். அப்போ வித்தியாசமாக தான் இருக்கணும். எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முடியலைங்க. ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல, பார்க்கணுமா இல்லையா? ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். நன்றாக கவனிங்க. சில வசனங்களும் வரும்பொழுது என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க தோணும். ஆனால் உறவின் அடிப்படையில் படித்து பாருங்க, ஏற்றுக்கொள்ள தோன்றும். ஆமென். ஏன் இப்படி பேசுகிறேன் என்று கேட்க தோன்றின நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள வைக்கும். காரணம் உறவின் வார்த்தை. பாரமான நுகம் உலகத்தின் பார்வையில் எனக்கு அதுதான் ஆச்சரியம். when God talks something, it's very peculiar. உலகத்தின் பார்வையில் எல்லாமே வித்தியாசம். பாரமான விஷயத்தை போய் தூக்கி சுமக்கிறேன். அல்லலிய போற வயசா இது? 60 வயசுக்கு மேல பேச வேண்டிய வார்த்தை பக்தினா. வாலிப வயசுல போய் இதெல்லாம் படிச்சுட்டு இருப்பியா? ஆண்டவர் சொல்ற கிழவி பேச்ச கேட்காத. இது எப்படி இருக்கு? கிழவி பேச்சுக்கு விலகி இரு. ஆனா உலகத்துல கிழவிங்க பேச்சில் தான் ஞானம் இருக்கிறதா சொல்றாங்க. நான் கிழவி மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தையெல்லாம் உலகம் கேட்டா இதெல்லாம் இந்த வயசுல படிக்கிற வார்த்தை. அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது இந்த வயசை பத்தி? நீங்க போய் 80 வயசு தாத்தா கிட்ட கேட்டு பாருங்க, அவர் அப்போ அந்த டயலாக் தான் பேசுவார். இப்போ அனுபவிக்காம கல்லறைக்கு போன பிறகு அனுபவிக்கிறது. நீங்க அந்த மாதிரி தியரியெல்லாம் நம்பாதீங்க. அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ற உலகத்துல தான் இருக்கிறோம். யாருமே தப்ப முடியாது. இந்த மாதிரி சாப்டர்லாம் படிக்கிற வயசு எப்போ வரணும்? 60 வயசுக்கு மேலே தாங்க. அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். எனக்கு ஆங்கிலத்தில் யாராவது சத்தமாக வாசிங்க. சிஸ்டர் Sylvia, if you got the Bible, NIV, read it aloud mine. 1 Thessalonians chapter 4, 1 to maybe till up to 8. ஏந்திரத்தில் நின்று வாசிங்கம்மா. எல்லாரும் கொஞ்சம் சத்தமாக கேளுங்க. சத்தமாக கேளுங்கன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா காதை திறந்து கேளுங்கன்னு அர்த்தம். கேட்கலாம். Is it NIV ma? Yeah, read it aloud. Yes. We gave you by the authority of the Lord Jesus. It is God's will that you should be sanctified, that you should avoid sexual immorality, that each of you should learn to control your own body in a way that is holy and honorable, not in passionate lust like the pagans who do not know God, that in this matter no one should wrong or take advantage of a brother or sister. The Lord will punish all those who commit such sins, as we told you and warned you before. For God did not call us to be impure, but to live a holy life. Therefore, anyone who rejects this instruction does not reject a human being, but God, the very God who gives you His Holy Spirit. Thank you. How powerful. Hallelujah. We don't reject a human being, but we reject God who gives His Holy Spirit. Amen. Switch off பண்ணிடுறீங்களா? Whoever it might be. Thank you. என்ன பாருங்க, ஆச்சரியமான விஷயம். This talks about a passionate, out of control behavior that does exist among pagans who do not know God. Out of control and passionate behavior
that does exist among pagans who do not know God. Just listen to me very carefully. அதான் அந்த நர்வ்ஸை தொடுற இடம்னுவாங்க இதெல்லாம். சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகாதீங்க, ஒரு மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினச்சா அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தரை அறியாதவர்கள் அஞ்ஞானிகள், அவ்வளோதான் பைபிள் சொல்கிற வார்த்தை. If I do not know God, I become a person without wisdom. I'm a pagan in the sight of God. இப்போ நான் என்னை வைத்து தான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். கவனிங்க. If I don't know Christ in my life, I have an out of control behavior in my body. கண்ட்ரோல் இல்லாமல் நடந்துக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவங்களுக்கு கிடையாது. நல்லா கவனிங்க. You might say my situation is like this, that person is like this person is like that around me, he talks like that to me, she is like that to me, or she wears dress like that. It might be anything that is around you, but you cannot have an out of control behavior in your life being a Christian. ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவளா கட்டுப்பாட்டை இழந்துட்டேன் அப்படின்னு யாராவது சொல்றோம்னா விஷயம் என்னன்னா, நம்ம கண்ட்ரோலை இழந்ததற்கு காரணம் நம்ம கர்த்தரை அறியவில்லை. யோசேப்பை பற்றி படிக்கிறதெல்லாம் சுலபம். எனக்கு கட்டளையை அவன் பின்பற்றி இருந்தானா அவன் நிச்சயமா ஜெயிச்சிருக்க முடியாதுங்க. நல்லா கவனிங்க. கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தர் பார்க்கறனால நல்லா இருக்கணும்னா யாரும் வாழ முடியாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. It's not about following some laws and commandments. No, it's about relationship. எதை அட்ஜஸ்ட் பண்ணாலும் ப்ரொமோஷன் இருக்கு தெரியுமா? He could have led a beautiful, luxurious life. ஓனர் ஒய்ஃபே அட்ஜஸ்ட் பண்ணா ப்ரொமோஷன் கிடைக்காது. ஹலோ, அதனால தாங்க ஆண்டவர் பேசுகிற தியரிஸ்லாம் உல்டாவாக இருக்குது. ப்ரொமோஷன் வரணும்னா இப்படிலாம் இருக்கணும்னு உலகம் போதிக்குதே. Have some compromises and have the extras. எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப்ஸ் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? Learn to be this way with your boss, you will get some promotions. We need money for lifestyle, but in the bargain you lose life itself. I'm talking something plainly. எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் கன்சாடையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க பணத்துக்காக. எத்தனை மனைவிகள் யார் கூட வேணாலும் போட்டு எந்த லைஃப்ல வேணாலும் இருக்கட்டும், ஆல் ஐ நீட் இஸ் லைஃப் ஸ்டைல். எத்தனை பெண்கள் ஆண்களை இப்படி சூஸ் பண்றாங்க. ஜஸ்ட் ஃபார் மணி யூ நீட் அ மேன் இன் லைஃப், யூ கெட் இட், பட் யூ லூஸ் சம்திங் தட் விச் இஸ் வெரி ப்ரெஷியஸ். அதனால தாங்க ஆண்டோடைய பேச்சு ஒரு மாதிரி இருக்கு. சே, இதெல்லாம் இந்த உலகத்தில் பேச முடியுமா? கல்யாணம் பண்ணணும்னா ஒரு ஆளை பார்த்து கட்டணும்னா புளியங்கொம்பா பிடிக்கணுங்க. இப்போ தான் கல்யாணம் ஆகி வேற வந்திருக்கிறாங்க, பயந்துராதீங்க. கட்டணும் புளியங்கொம்பா பிடிச்சி கட்டணும். புளியே பிடிக்காது, மொத்தத்தில் புளியங்கொம்பா கட்டணுன்றாங்க. விஷயம் என்ன தெரியுமா? பணம், ஸ்டைலு, அந்தஸ்து. எத்தனை அலைன்ஸ். ஐ எம் டாக்கிங் டு கிறிஸ்டியன்ஸ். லீவ் அவுட் த பேகன் வேர்ல்ட் ஹூ டு நாட் நோ காட். தே டு நாட் நோ காட். When God speaks like this to me, it becomes an easy subject based on relationship. கர்த்தருடைய உறவுல இருந்து இதெல்லாம் படிச்சாதான் டேஸ்டியா இருக்கும், இல்லைன்னா டஃப்பா இருக்கும். இப்போ நல்ல கவனிங்க, என்ன நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், millions of people. இதை அப்படியே எடுத்து சூ பண்ண சொன்னா, சாப்பிட சொன்னா இப்ப கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு. ஏன் தெரியுமா? உறவை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அப்படிதான் இருக்கும். உறவை புரிந்து கொண்டு படித்தால்தான் எவ்வளவு டஃபா அவர் பேசினாலும் டேஸ்டியா இருக்கும். ஏன்னா பேசுறவ என்னுடைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட மனசுல வச்சு பேசுறார். ஏன்னா அவரை போல யாரும் நேசிக்க முடியாது. That's why he talks the way he talks.
இந்த மனுஷன் வரும்போது, அதான் மனுஷன் பொதுவாக பேசினால தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆண்களுக்கு என்று வரவில்லை, இது பொதுவான வார்த்தை வேதத்தின் அடிப்படையில். மனுஷன் என்று வரும்பொழுது ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் காரியங்கள் உள்ளே இருக்கு. ஏன்னா இந்த சரீரம், இந்த ஆத்துமா, இந்த ஆவியில் ஆண்டவராக இல்லைன்னா எது வேணாலும் தப்பாக போகலாங்க. அதனால தாங்க தெருவில் போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சவால் கொடுக்குறேன், இவாஞ்சலிசம் செய்து பாருங்க. ஒரு ஃபேமிலி கரெக்டாக புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டாங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்க. இம்பாசிபிள். டோன்ட் டேக் மீ ராங். ஆண்டவர் இல்லைன்னா எது வேணாலும் தப்பாக போகலாம், ஈஸியாக தப்பாக போகலாம். ஏன்னா அங்கே கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் இல்லை, கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம் இல்லை. Because religion cannot make somebody holy. Only the relationship with the living master and God can make somebody holy. It's not about religion, it's about relationship. இந்த pagans எப்படி பிஹேவ் பண்றாங்களாம்? passionate lust உள்ளவங்களா பிஹேவ் பண்ணுவாங்க. They are passionate. You know something, passionateன்றது வார்த்தை நல்ல வார்த்தை. ஆண்டவருக்குள்ளே எடுத்தோன்னா, பர்பஸோட கனெக்ட் பண்ணோன்னா. ஆனால் ஆண்டவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பேஷன்ஸுமே பிரச்சனை ஆகிடுது. எத்தனை பேருக்கு புரியுது? சாப்பிட்றதுல பிரச்சனை, தூங்குறதுல பிரச்சனை, எழுந்திரிச்சா பிரச்சனை, நம்ம வெளியில் போயிட்டா பிரச்சனை, எல்லாவற்றிலும் பேஷன்ஸ் பிரச்சனை ஆகிடும். நான் சொல்கிறத நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அதை எப்படி நான் தமிழில் படித்தோம்? உடனே சொல்ல மாட்டீர்களே. எங்கே இருக்கிறது? மோக இச்சைக்கு உட்படாமல் வந்துருச்சு அந்த வார்த்தை. இச்சை என்ற அந்த வார்த்தையே நல்ல வார்த்தை இல்லை, ஆனால் உலகத்துக்கு அது புரியாது. அதை நான் சொல்ல வருகிற காரியம், பிரித்தெடுக்க பகுத்தறிய உலகத்தின் நபருக்கு பலன் இல்லை. ஏனென்றால் சத்தியம் இல்லை, அவர்களுக்கு ஆண்டவர் இல்லை. என்ன கவனிங்க, வெரி டிஃபிகல்ட். ஒரு ஆள் பக்கத்தில் வந்து அப்படி போயிட்டா பரவாயில்ல, எத்தனை பேர் புரியுது? அதுக்கே சில பேர் ஆடிடுவாங்க. என்ன சிஸ்டர் இப்படிலாம் பேசுறீங்க? ஆனால் யோசேப்புக்கு வந்தது அப்படி அல்ல. ஏதோ ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போனாங்க அம்மா நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தாங்க, ஒவ்வொரு நாளும் பேசுனாங்க. வேற இது எப்படி இருக்கு? இதை பார்க்கறத தாண்டி பேசும்போது என்ன ஆகுன்னு தெரியுமா? ரொம்ப வேலை செய்யும். அட சிஸ்டர் கரெக்டாக சொல்கிறீங்களே எப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த பார்க்கறத தாண்டி பேசுகிற கட்டம் வரும்போது என்ன ஆகும் தெரியுமா? இழுக்க ஆரம்பிக்குன்னு அர்த்தம். யோசிக்க வைக்கும், திருப்பி ரீப்ளை பண்ண வைக்கும். ஓ மை காட், அதனால தான் யார்கிட்ட பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். இவ்வளோ சிம்பிளா சிஸ்டர் ட்ரூத்து? அவ்வளோ சிம்பிள். இப்போ புரியுதா உங்களுக்கு? இதுவே நீ அங்கே போகாதே, அங்கே நிற்காதே, பார்க்காதேன்னா யார் பார்க்காம இருக்கிறது? அதனாலே போய் நிற்பாங்க. சொன்னாங்களே என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே. யோசேப்புக்கு அப்பா இல்லை கண்டிக்க, அம்மா இல்லை பார்க்க, மூத்த சகோதரனும் இல்லை பக்கத்தில், அதில் கூட பிறந்தது ஏகப்பட்டது வேற. குடும்பம் ரொம்ப பெருசு, ஆனால் ஒருத்தர் கூட பக்கத்தில் இல்லை. ஈஸியாக தப்பு பண்ணலாமா கூடாதா? சொல்லுங்க, பிளைனாக பேசுங்க. கூடு செய்யலாம். அதில் இன்னும் முக்கியமான விஷயம், போத்திபாருடைய ஹஸ்பண்ட் கூட இல்லை. இது என்ன எவ்வளோ அட்வான்டேஜ்? ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இந்த வாண்டேஜ் பாயிண்ட்டுன்னு வாங்களே, இதெல்லாம் ஒரே மாதிரி வார்த்தை தான். பெரிய அட்வான்டேஜ். செய்யலாமா செய்யக்கூடாதா? நான் கேட்குறேன், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொன்னால் ஃபாலோ பண்ண முடியுமா? கஷ்டமாச்சே. எப்படி ஒருத்தர் ஃபாலோ பண்ணாரு? அம்மா உனக்கு விவரம் தெரியல, நீ நினைக்கிறேன் நீ நானும் மட்டும்தான் இருக்கிறோன்னு. ஆனா நம்மை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார் என்று அவன் சொன்னதுக்கு காரணம் உறவு. உறவு. You cannot be holy by following some commandments. You can be holy only when you know your God, who is loving, who is caring, who thinks the best in your life. Amen. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நிறைய உலகத்திலிருந்து புறப்பட்டு போய் வேலை செய்து படித்து எல்லாம் முடிச்சுட்டு தான் வர்றீங்க. ஒரு வாரம் முடித்து வர்றதுக்குள்ளே எவ்வளோ அக்குமுலேட் ஆகும்னு நல்லா புரியும் நமக்கு என்று சொன்னேன்.
இந்த ஒரு நாள் கூத்தே பெரிய கூத்து. காலையில் இருந்து சாயங்காலம் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வர்றதுக்குள்ளே சில பேர் படாத பாடுபட்டுட்டு தான் வந்திருப்பீங்க. தப்படம் படைச்சோன்னு சில பேர் வந்திருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ போராட்டம் அங்கே தான், பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான். கூட்டத்தில் ஒன்றா இருக்கிறது எல்லாவற்றையும் செய்துவிட்டு எல்லாவற்றோட எல்லாவுமா இருப்பார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸோ வெரி பவர்ஃபுல். நான் இப்போ எதை சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு சொல்லணும். இந்த உறவின் அடிப்படையில் யோசிப்பு பார்த்த மாதிரி ஒரு ஆள் பார்க்கணும்னாங்க, சத்தியத்தில் நிற்கிற ஒரு ஆள் சத்தியத்தை கொடுத்த அன்பை புரிந்து கொண்டபடினால்தான் தனக்கு இருக்கிற ஃபியூச்சரை பார்க்க முடிந்தது. Where is future for somebody who denies the wife of the owner? ஐயோ, முட்டாள் யானி. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க தெரியல உனக்கு. அடிமனா புத்தியை காட்டிட்டியே. முட்டாவை செருப்பால் அடித்து 4 வார்த்தை பேசியிருப்பா. ஆனால் விடலை, கோட்டை மட்டும் கொடுத்துட்டான். அதை வச்சு என்ன பண்ணுறது? அதனால தான் புருஷன்கிட்ட காட்டிட்டா. வேற ஸ்டோரியை சொல்லி தான் காட்ட முடியாதையும். அவன் பார்த்தான், ஏன் கோட்டு போனாலும் பரவாயில்ல, கேரக்டர் போகக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ, கோட்டுக்கும் கேரக்டருக்கும் எவ்வளோ கனெக்ஷன் இருக்குது தெரியுமா? இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? சில பேர் கோட்டை போட்டுக்கிட்டே கேரக்டர் இல்லாமல் இருப்பாங்க. How many people we see in society look to be so educated, qualified and decent. நான் கேட்குறேன், ஆண்டவர் பார்வையில் டீசன்சினா வெளியில் பார்க்குற பார்வை இல்லைங்க. அட் த சேம் டைம் உள்ளே இருக்கிற டீசன்சி தான் வெளியிலையும் வரணும். இது என்ன சிஸ்டர் குழப்பறீங்க? ஆண்டவர் அப்படித்தான் பேசுவார். இதை பகுத்தறிவு உள்ளவர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். Try and understand. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே இல்லாத குடும்பம், ஆண்டவர் வழியே என்னன்னே தெரியாது. ஐயோ, அவங்கள மாதிரி கிறிஸ்தவங்க கூட கிடையாதுங்க. உண்மைங்க, நான் சொன்னது உண்மைங்க. ஆனால் சத்தியம் இல்லைங்க. எத்தனை பேர் புரியுதுங்க? அட கிறிஸ்தவ பிள்ளை ஏதோ இருந்துட்டு போகுதுன்னு சொல்ல முடியல தான், ஆனால் இருக்குதுப்பா. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அழுது, பிள்ளை அழுது. எதற்காக? கிருபையா இருங்கப்பா அப்படின்னும் போது ஆண்டவர் அப்படின்றார். அதனாலே சில பேர் நினைக்கிறாங்க, இந்த கிறிஸ்தவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு போய் பாவரிக்கை பண்ணுறாங்க, இதே வேலையாக போச்சு இவங்களுக்குன்னு அவங்க பேசுவாங்க. நீங்களும் நானும் அப்படி பாவரிக்கை பண்ணுறதுக்காகவே பாவம் செய்யக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? பரிசுத்தம் அப்படியெல்லாம் மெயின்டைன் ஆகாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்தம் அப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் இப்படி பார்க்குறீங்க? மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்னு சொன்ன உண்மையா இல்லையா? அப்போ எதுதான் சுலபம்? சொல்லுங்க. How do you maintain something that which is not in you? நமக்குள்ளே இல்லாத ஒன்றை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? டஃப். அதனால தான் இயேசு வந்து எனக்காக அவரே ஏற்று நான் செய்ய முடியாததை செய்து காட்டி இன்று அவரை ஏற்றுக்கொண்டபடியினால் என்னையே மாற்றுகிறாரே, அந்த பலத்தால் தான் நான் மாறி இருக்கிறேன். உள்ள மாறாததை வெளியில கொண்டு வர முடியாது. People put on a show. They are pseudo in their behavior and approach, while something is there on the inside. அழகா தெரியறதுனால, டீசெண்டாக காட்டிக்கிறதுனால டீசெண்டாக இருக்க முடியல நிறைய பேருக்கு. அதனால தான் டப்புன்னு வெளியில் வந்துடுது விஷயங்கள். இவருக்குள்ளே இவ்வளோ இருந்துதான். They show it through their actions and words. Where is the decency? Tell me. ஐயோ, போத்திவார் மனைவி என்ன ஸ்டைலாக இருந்திருப்பாங்க தெரியுமா டெய்லி? எத்தனை பேர் புரியுது? Hey, come on, I learned a powerful theory. Let me tell you. நிறைய பேர் வேதத்தை படிக்கும்போது ஒரு சைடாக தான் பார்க்குறோம், இல்லை எல்லா சைடும் பார்க்க முடியும் ஒரே வேதத்தில். நீங்க சொல்லலாம், ஐயோ உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், யோசேப்பா இருந்தா பரவாயில்ல, அது யோசேப்பு இல்லை. எவ்வளோ டஃப் தெரியுமா? நான் கேட்குறேன், நீ என் போத்திவார் மனைவியா இருக்கிற? ஹலோ, புரியாது. You might say he is no Joseph. And you should be able to say I am no Potiphar's wife as well. நீ யோசேப்பா இல்லாட்டி எனக்கு பரவாயில்லப்பா, ஆனால் நான் போத்திவார் மனைவி இல்லை, அது உனக்கு தெரியணும். ஹலோ, இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம். நீங்கள் ஒரேடியாக போத்திபாரையே நீங்கள் குறை சொல்லக்கூடாது. போத்திபார் மனைவியையே
அது என்ன புருஷனோ எனக்கு தெரியலப்பா. இப்போ புரியுதா உங்களுக்கு என்னன்னு? எவ்வளோ கனெக்ட் ஆகுது உங்களுக்கு புரியுதா? புருஷனுக்கு தெரியல பொண்டாட்டி எப்படின்னு. ஐயோ, இந்த அம்மா எந்த அளவுக்கு நடிச்சிருந்தா அவளை நம்பி இருப்பார். எத்தனை பேர் புரியுது? People, those who do not know God, know not anything. Let me tell you plainly. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிற ஆளுக்கு கூட தெரியலைங்க. போத்திபார் யார் தெரியுமா? அந்த காலத்தில் பயங்கரமான ஆசாமி, அரசாங்கத்தில் பெரிய பெயர் பெற்றவ, பார்வோனுக்கு மிக முக்கியமான ஆள். அதனால தான் யோசேப்பை கொடுத்தார் பார்வோன். சாதாரண ஆள் இல்லை, கவர்மெண்ட்ல முக்கியமான அஃபீஷியல். போத்திபார் சொன்ன எதுவும் நடக்கும். ஆனால் போத்திபாருக்கு அறிவில்லை. இது எப்படி இருக்கு? இதை சொல்லி இந்த பார்வோன் இப்போ டப்புன்னு அடிச்சிருப்பார். யாரை பார்த்து என்ன சொன்னேன்? அப்போ எடுத்த ஆள் நான் முட்டாளான்னு கேட்பார். அதுவும் உண்மைதான். ஐயோ, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. உண்மையா இல்லையா? பார்வோனை போல யாரும் இல்லைங்க. ஆமாங்க, இன்னைக்கு எகிப்தை போய் பாருங்க, எல்லாம் தெரியுங்க. பார்வோன் இருக்கிறார், பேரில் தான் இருக்கிறார், வேற ஒன்றும் இல்லைங்க. சிங்கமுகம் வச்சா சிங்கம் ஆயிடுமா? நம்மளையே தான் நம்ம கேட்கணும் கேள்வியே. கூட இருந்த வைஃப் is leading an adulterous life on the inside, in the sense she is having the spirit of prostitution and immorality, and the husband is not able to see it through. Tough இல்லை இதெல்லாம் லெசன்ஸ். நம்ம குடும்பத்தில் எத்தனை முறை கண்கள் மறைக்கப்படுகிறது. ஆண்டவர் இல்லைன்னா இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை. சில விஷயங்கள்லாம் பேசும்போது சப்ஜெக்ட்லாம் சபையில் தான் வெளியில் வரும், தெருவில் வராது. ஏன்னா சத்தியம் அங்கே புறப்படாது, சபையில் தான் புறப்படும். How many husbands and wives are blinded to see their spouse? They don't know the spiritual problem, the conditions they are in, because they are spiritually blinded. கூட இருந்த மனைவி எவ்வளவு நாள் தன்னோட உண்மையா இருந்த ஊழியக்காரனோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த மாதிரி டயலாக்ல இருக்காங்கன்னு கூட ஒரு புருஷனுக்கு தெரியல. நம்பி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ நல்ல புருஷன் நம்ம சொல்லலாம், ஆனால் உதவலை. யோசேப்பு வேற ஆளாக இருந்திருந்தா என்ன ஆகிறது? இப்போ சொல்லுங்க விஷயத்தை. ஐயோ, பைபிளை பல விதத்தில் படிக்கணுங்க. யோசேப்பு வேற மாதிரி ஆளாக இருந்தால் என்ன ஆகுறது? முக்காடு போட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் போத்திபார். உள்ள விட்டேயா வீட்டுக்கு வந்த பிடாரி, ஊர் பிடாரி. ஊர் பிடாரி நம்ம யோசிக்கணுங்க. இதெல்லாம் சில நேரம் நமக்கு யோசனையே இல்லை, ஏன்னா வசனையே இல்லை. கர்த்தர் கர்த்தர்னு டங்ஸில் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சந்தோஷமா இருக்கு எனக்கும். பட் till I open the Bible and see what is written here, I am not able to see who he is. டங்ஸில் பேசுறதுக்குள்ள முக்கியமான விஷயமே வசனம். நீங்கள் பக்தியாக இருக்கிற நல்ல அந்நிய பாஷை பேசிட்டு வசனம் கேட்கும்போது தூக்கம் வந்துச்சுன்னா விரட்டுங்க இயேசு நாமத்தில். ஆமே, இப்போ நல்லா புரியுது எனக்கு. அப்படியே இழுக்குது பாருங்க பிசாசு. ஐயோ, நீ கேட்டுறாதே, என் கதை கந்தலாயிடும். ஏன்னா நான் சொன்னேன் இது வயசு வித்தியாசம் இல்லாமல் வர்ற பிரச்சனை. அதனால அவனுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கெல்லாம் நாளைக்கு தள்ளிடுவேன் அண்ணன். இந்த 50 நடக்காட்டி நான் 66 பார்த்துக்குவேன்னுவான் உயிரோடு இருந்தா. கேர்ஃபுல். கரெக்டா? ஏதோ எண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்தால் போதும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிடும்னு அவனுக்கும் தெரியும். நான் சொல்கிறது அவனுடைய கணக்கு, அவனுடைய கணக்கு. எதுவுமே கொஞ்சம் டஃப் தான். நான் பேசும்போது கவனிங்க, இட்ஸ் நாட் ஈஸி. சிலதெல்லாம் அதனால தான் ரொம்ப வாழைப்பழம் மாதிரி சொல்ல முடியாது, கொஞ்சம் ஊசியை உள்ளே வச்சே கொடுக்கணும். எல்லாம் ஓகேன்னு சொல்ல முடியாது. சில பேர் அப்படிலாம் சொல்லுவாங்க, தாவீது பண்ணலையா, நல்லா இருக்குல்லையா, அது தாவீது, நீங்கள் யாரு? இந்த டைலாக்லாம் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சிலுவையில் தொங்கின கல்லனுக்கு பரதீசு கிடைக்கல கடைசி நிமிஷம், அப்போ நீங்கள் யாரு? ஞானஸ்நானம் இல்லாமலே மேலே போலையா, போகட்டும். அவர் அங்கே கடைசி நேரத்தில் தொங்கிட்டு இருந்தார், அதனால் கிருபை கிடைச்சிது. நம்ம அப்படி ஒன்றும் தொங்கலையே. ஹலோ, ஒருவேளை அப்படி நீங்கள் பரதீசுக்கு போகணும்னா உங்களை சிலுவையில் அரைஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்படிலாம் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. கிருபை நன்றாய் கவனிங்க, சத்தியத்தில் தான் வேலை செய்கிறது. ஆனால் தான் சங்கீதம் 51 எழுதி வச்ச படிச்சு பாருங்க, அதில் இருக்கிற ஹார்ட் டேக் புரியணும்.
பகுத்தறிவு இருந்தால் தான் புரியும். It's not easy to go through that pain of guilt and condemnation and the separation from his fellowship. It's not easy. Another avula aludaru, give me a new heart and put a new spirit within me, Lord. I'm not able to carry on with this life of holiness. It's impossible hereafter to lead a righteous life. I need a complete transformation from within. உள்ள இருந்து என்ன நீங்க மாத்தலனா இம்பாசிபிள்னு சொல்லிட்டார் தாவீது. இப்போ நான் சும்மா கிளென்சிங்லாம் கேட்க மாட்டேன். அது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. இப்போ வெறும் கிளென்சிங் உதவாது, எனக்கு உள்ள இருந்து எனக்கு மாற்றம் வரணும். ஏன்னா இருதயமே மாறிடுச்சுப்பா, கரைபட்டுருச்சு, ஆவி கடினமாகிட்டு. இதே காரியத்தை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய முடியாது? உண்மையை பின்பற்றவே. Give me a change of heart, put within a new spirit. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவன் ஏன் இருதயத்துக்கு ஏற்ற மாதிரியே பேசுறானே, ஏன் இருதயத்துக்கு ஏற்ற போல ஒரு தாவீதுக்கு இருதயம் இருக்கிறதே என்று சொல்லி அவனை அவர் நேசித்ததற்கு காரணம் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ரிப்பெண்டன்ஸ்க்குள்ள அவன் வந்தாங்க. நம்ம சாக்கு போக்கு சொல்ற இடத்துல சத்தியம் இல்லை. எத்தனை பேருக்கு கேட்டது காது? சாக்கு போக்கு சொல்ற இடத்துல சத்தியம் இல்லை. ஆண்டவர் கிட்ட மனம் திரும்பி வருகிற உண்மையான சரண்டர் இருக்கிற இடத்துல தான் சத்தியம் இருக்கு. அதனால்தான் தாவீது இரக்கம் பெற்றான். நம்ம அதெல்லாம் கோட் பண்ணிட்டு நம்ம லைஃப்ல நம்ம வாரண்டி எடுக்க முடியாது. See, believe me, grace is not the warranty to be in sin. யூதா நிருபத்தில் தெளிவா சொல்லிருக்கு, கிருபையை விபச்சாரத்திற்கு ஒரு என்ன செய்யணும், ஒரு காரியத்தை தவணையாக பின்பற்றக்கூடாது. கிருபை அப்படி வேலை செய்யாது. விபச்சாரத்திற்கு ஒரு தருணமாக அதை பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எனக்கு ரொம்ப பவர்ஃபுல் சாப்டர் திஸ் இஸ். லிசன் டு மீ நவ. இந்த விஷயத்துல கண்ட்ரோல், இட்ஸ் ஆல் அபவுட் ரிலேஷன்ஷிப். நான் சொன்ன உறவின் நிமித்தம் தான் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடிந்தது. அது மாத்திரமல்ல, போத்திபாருக்கு அறிவு இல்லாத நிலைமை இருந்தது ஒரு ஆச்சரியம் அல்ல. ஏனென்றால் அவர் ஆண்டவரை அறியாதவராய் இருந்தவர். Just listen to me very carefully. Trust can be maintained or given only on the basis of truth. நல்லா கவனிங்க. நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் வரும்பொழுது போத்திபார் கண்களில் 2 பேர். இதை நான் மெசேஜ் தயாரிச்சுட்டு வரல, நல்லா கவனிங்க. மை ஃபோக்கஸ் வாஸ் ஓன்லி ஆன் திஸ் சாப்டர் அண்ட் பியாண்ட் திஸ் ஐ ஹேவ் அதர் சாப்டர்ஸ் இன் த பைபிள். இன்னைக்கு நான் சொல்ல வந்த சாப்டர் இது இல்லை. எது இல்லை? போத்திபாருடைய சாப்டர் இல்லை. ஆனால் கவனிங்க, ஆண்டவர் இங்கே கொடுக்குறார். Trust can be given and maintained on the basis of truth alone. போத்திபாரை பொறுத்த வரைக்கும் யோசேப்புக்கும் அவர் மனைவிக்கும் அவர் வைத்திருந்த ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை. நம்பினார். எத்தனை பேர் அப்படி ஏமாந்துருக்காங்கல்ல? இப்போ நான் சொல்லும்போது நல்லா கவனிங்க, அறிவில்லை போத்திபாருக்குன்னு சொன்னேன். அட் த சேம் டைம் அவருடைய வாழ்க்கையில் இருந்த ப்ளஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை. அவர் நம்பினார். எதை நம்பினார்? 2 பேருடைய வாழ்க்கையிலையும் இருந்த உண்மையை நம்பினார். Joseph was faithful and he was a blessing in the life of Potiphar. போத்திபாருடைய வாழ்க்கையிலே உண்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தவன் யோசேப்பு. அதனால் நம்பினார். இன்னொரு முக்கியமான விஷயம், கண் திறந்திருந்தது ஒரு விஷயத்துக்கு. எந்த விஷயத்துக்கு தெரியுமா? போத்திபாருடைய கண் யாராவது சொல்ல முடியுமா? ஓப்பனா டக்குன்னு வரணுமே. தேவன் யோசேப்போட இருந்ததே போத்திபார் பார்த்தா. எப்படி பார்த்தா? அவன் செய்யற எல்லா வேலையும் வாய்த்தது. காரிய சித்தி கர்த்தரால் வந்தது. ஏனென்றால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆமே, நல்லா கவனிங்க. நான் ஆண்டவரோட இருக்கிறேன்ற வார்த்தைலாம் நான் சொல்லிக்கலாம். ஆனால் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? அதை கேட்கும்போது தான் பயம் வருது. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் என்னோட இருந்தால் நான் காரிய சுத்தி உள்ள ஆளாக இருப்பேன் அவரே சொல்லும் பொழுது அதை பார்க்கிற ஒரு விஷயம் போத்திபாருக்கு கிடைச்சது. ஏன்னா அவன் கையிட்ட செய்கிற எல்லா காரியமும் வாய்த்தது. அவர் வீடு நல்லா இருந்தது, அவருடைய பிஸ்னஸ் நல்லா இருந்தது, அவருடைய ஃபினான்சஸில் பயங்கர இன்க்ரீஸு, அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஏன்னா யோசேப்பு கூட இருந்தனால எல்லாமே அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தனால அவர் பார்த்தாரு, நீ தான் இப்போ இன்சார்ஜ் எல்லாத்துக்கும், சாப்பிட்ற விஷயத்தை தவிர எதையுமே தலையிட்டுக்கல. என்ன ஒரு அன்பு பாரு. ட்ரஸ்ட். என்ன நல்லா கவனிங்க. Trust can be given and maintained only on the basis of truth, I said.
யோசேப்புடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மை என்ற அந்த வார்த்தையே அவனால் வந்தது அல்ல, அவன் பின்பற்றின தேவனால் வந்தது. இல்லைன்னா ஹோலினஸ்க்குலாம் அந்த மாதிரிலாம் இலக்கணம் யாருமே படிக்க முடியாதுங்க. இது என்னங்க இது ஹோலினஸ்ன்றீங்க? யார் இல்லாத இடத்துல எல்லாமே நல்லா சுலபமாக பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதில் போய் நீ இப்படி பண்ணலாமான்னு எவனா கேட்பானா? இதெல்லாம் யாரும் சொல்லித்தர முடியாது. யார் சொல்லித்தந்தார்? தேவன் உனக்கு சொல்லி தந்திருந்தா, நான் உன்னை வாட்ச் பண்ணுறேன், உனக்கு நல்ல ஃப்யூச்சரை வச்சுருக்கேன், பட் நாட் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் வயலேட்டிங் யுவர் ஸ்டாண்டர்ட். உன் ஸ்டாண்டர்டை நீ வயலேட் பண்ணனா உனக்கு ஃப்யூச்சர் இல்லை. உன் ஸ்டாண்டர்ட் எது தெரியுமா? ஹோலினஸ். ஹோலினஸ் இஸ் த சக்ஸஸ். நிறைய பேருக்கு இதை சொன்னால் பிடிக்காது, புரியாது. அவங்க சொல்லுவாங்க, என்னையா பரிசுத்தமாக இருந்தால் சக்ஸஸ்ன்றீங்க? ஃபூல் தான் பேசுவாங்க அப்படின்வாங்க. ஏன்னா ஆண்டவர் அறியாதவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. Listen to me very carefully. You have to be successful in everything that you do, in everything that you are, and it's possible only through holiness. ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்தமா இருந்தா உனக்கு வெற்றி. இதே தான் தானியேல் விஷயத்தில் நன்றாக கவனிங்க. எல்லாரும் செய்யறதை நான் செய்யக்கூடாதா, செய்யலாமா என்ற இஷ்யூவே தானியேலுக்கு இல்லை. ஆண்டவர் தரிசனம் ஒன்றும் தரல. நீ இலக்கரியை சாப்பிட்டாதான் உனக்கு ஞானம், மாம்சத்தை சாப்பிட்டா ஞானம் இல்லைன்னு யாராவது சொன்னாங்களாங்க? ஆண்டவர் தோன்றாரா? ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. அவனே he resolved to himself. எதனால் அப்படி முடிவு செஞ்சான் தெரியுமா? சில விஷயம் நல்லா கவனி. எழுதி இருக்கிறதா காட்டுங்க சிஸ்டர், அப்புறமா ஃபாலோ பண்ண. ரொம்ப எழுதியிருந்தால் தான் ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க. மற்றதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ண மாதிரி. பேசிக்ஸ்லாம் பேசிக்ஸ், இதெல்லாம் எழுதி காட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன் பேசிக்ஸ் தெரியுமா? அவர் சாப்பிட்ற மாம்சத்தில் நிறைய விஷயம் இருக்குது. பண்ணி இருந்ததுன்னு நினைக்காதீங்க. பண்ணி இருந்தது, சாப்பாடு பண்ணி இருந்தது. அதனால சில பேர் அப்படி நினைப்பாங்க, ஒரு பன்னிக்கறி இருந்திருக்குமோ? அதெல்லாம் இல்லை. பன்னிக்கறி இருந்தது, ஆனால் அது விஷயம் இல்லை. அதை தாண்டி விஷயம்லாம் இருந்தது. குடிக்கிற விஷயம்லாம் இருந்தது. அவங்கெல்லாம் சாப்பாடு போட்டால் அதெல்லாம் போடுவாங்க. அப்போ தான் அது சாப்பாடு. ராஜா சாப்பாடுன்னா சாதாரணமான சாப்பாடா? நம்ம நினைக்கிறோம், என்ன சாப்பிட்டேன்னு கொஞ்சம் குடிச்சான்னு என்ன பெரிய விஷயமா? இப்போ நான் கேட்குறேன், கொஞ்சமாக குடிச்சானே அதிகமாக குடிச்சானே? குடிச்சது தானே, குடிச்சிட்டு போகிறது. இது என்ன டயலாகோ எனக்கே வித்தியாசமாக வருகிறது. சொல்லுங்கள், குடிச்சிட்டு போகிறது சொல்லுங்கள். அது ஏன் கொஞ்சமாக குடிக்கணும்? நிறையவே குடிச்சிட்டு போகிறது. ஹலோ, புரியல? நான்லாம் குடிச்சிட்டு தெருவிலெல்லாம் ஆடுறதில்லை, சண்டை போடுறதில்லை, என் மனைவியெல்லாம் அடிக்கிறது இல்லை. சும்மா கொஞ்ச நாள் கொஞ்சம் டெய்லி மெயின்டைன் பண்ணுறேன். சரி, கொஞ்சம் கூட தான் குடிச்சிட்டு போகிறது. நான் சொல்கிறேன், சரியா தவறான்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் கேட்குறது எனக்கு லாஜிக்கலாக இருக்குது. சரி, கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் நிறைய தான் இருக்கிறது. It's like being little pregnant. Eventually it will shout. Correct? Come on. கொஞ்சம் இவ்வளோவுமா பால் குடிக்கிறது, கொஞ்சம் பாயசம் ஊற்றிக்கிறது. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, கொஞ்சம் தாங்க, இதை போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க. நம்மளும் நிறைய தியரிஸ் பேசுகிற ஆட்கள், நம்மலாம் லாஜிக்காக தான் பேசணும். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் பேசுவாங்கன்னு தெரிஞ்சுதா முற்றுப்புள்ளி வச்ச மாதிரியே எல்லாம் பேசுனாங்க. ஒரு கமாலாம் போட்டுறக்கூடாது. போட்டால் நம்ம ஆட்கள் போட்டுக்கிட்டே போயிடுவாங்க. அதனால் முற்றுப்புள்ளி வச்சு பேசுகிறேன். செய்யாதே, தொடாதே, இச்சியாதே, பண்ணா சாவு அப்படின்ட்டார். ஏன்னா அதுக்கு பிறகு பொழைச்சிருந்தாலும் வம்பு. கர்த்தர் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறார். இப்போ இந்த விஷயத்துலலாம் இப்படிலாம் சப்ஜெக்டை கொடுத்தா படிக்கும் பொழுது ஐயோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஸ்வாலோ. அது நிறைய பேருக்கு. அதனால தான் சீஷர்களுக்கு கோவமே வந்துடுச்சு. என்ன அந்த மனுஷன் ரத்தத்தை குடிக்கிறது, மாംസத்தை சாப்பிட்றதுன்றாரு, கடினமான உபதேசியா போயா அப்படின்னு போயிட்டாங்க. ஏன்னா பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவுனா நம்ம மூளையை காட்ட நினைக்காதீங்க, இட்ஸ் அ காமன் திங். பட் பகுத்தறிவு எங்கே செயல்படுனா இருதயத்தில், ஆவியில். பகுத்தறிவு இல்லை. எப்படிப்பட்ட அதுதான் என்றைக்குமே நன்றாக கவனிங்க. ஒருத்தர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் திருப்பி அந்த பாயிண்ட் வருது, நம்ம அவர் யாருன்னு புரிந்து கொள்ளாமல் கற்றுக்கொள்ளக்கூடாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இப்படிலாம் பேசினா யார் பின்பற்றுறதுன்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? பழகின ஆளையே புரிந்து கொள்ளலை. பரிசேயர் கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்திருக்கலாமேப்பா, சதுசேயர் கூட்டத்தில் ஒரு ஆளாக இருந்திருக்கலாமே,
வேசிக்கும் பரிசேயனுக்கு ஆயக்காரனுக்கும் புரியுது. உனக்கு புரியலனா, சீஷனா இருந்த நிலைமையில உனக்கு புரியலனா என்ன ப்ராப்ளம் தெரியுமா? சகோதர ரிலேஷன்ஷிப். மன்னிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு தான் தெரியுது அந்த அன்போட ஆழம் எவ்வளவுன்னு. அதனால தான் பரிசுத்தத்தை பற்றி அவர் பேசினாலும் பின்பற்ற ரெடியா இருந்தாங்க. உங்க மாம்சத்துல ரத்தத்துல நான் பங்கெடுத்தா நித்திய ஜீவன் எனக்கு உண்டுனா பரவாயில்லன்னு சொன்னாங்க. He becoming partakers of his own blood and body. You become like him. You become one among him. You become a part of him. எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டவங்க தான் பின்பற்றினாங்க. அப்பதான் அதனால தான் சொன்னார் பேதுரு, உம்மை விட்டு எங்கப்பா போகும்? எதை மாதிரி புரியுது? வேற வழி இல்லாம பின்பற்றினாங்கன்னு நினைக்காதீங்க. சாய்ஸ். எத்தனை பேர் புரியுது? ஐயோ தெரியாம கிறிஸ்தவன் ஆயிட்டு வேற வழி இல்லை, இங்கதான் வரணும், வேற எங்க போறது? ரெண்டாவது, பல பேருக்கு இப்ப பரலோகம் போகணும்னு ஒரு கவலை வேற, அதனாலேயே சபைக்கு வர்றது. வேற வழி இல்லை, ஐயோ பரலோகம் போகணுமே, இப்படியே சபைக்கு வந்தா எங்க முகம் நல்லா இருக்கும்? எத்தனை பேர் புரியுது? அதனாலே கஷ்டப்பட்டு சபைக்கு வருவாங்க, கஷ்டப்பட்டு சினிமா பார்க்காம இருப்பாங்க, கஷ்டப்பட்டு ஐயோ குடிக்காம இருக்கணுமே, குடிக்காம இவென்ச்சுவலா அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கும் மைண்டு. கண்டு அந்த இடத்த பார்க்காம போகாது. ஏன்னா ஐயோ மிஸ் பண்றனே, இங்க வந்தனால அதை மிஸ் பண்றனே. எத்தனை பேருக்கு புரியுது? பரிசுத்தத்தை அப்படிலாம் பின்பற்ற முடியாது. உதச்சி அடிச்சு திருத்திலாம் ஆண்டவர் பின்பற்ற முடியாது. ஆண்டவரே சொல்லிட்டார். அதனால ஒருவன் இன்னொருவனை பார்த்து தேவனை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. யார் போதிக்கணும் தெரியுமா? அவர்களாகவே போதிக்கப்பட்டிருக்கணும். அப்பொழுதுதான் பரிசுத்தம், அப்பொழுதுதான் சமாதானம். எத்தனை பேர் புரியும்? இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளேயே நான் போகலை, மணி ஆயிடுச்சு. என்ன ஆச்சரியம், கர்த்தர் சொல்றாரு சில விஷயம் கட்டளையா சொல்லிக்கிட்டு இருந்தா ஒன்றும் நடக்காதுப்பா. அவர்கள் இருதயத்திலே நான் எழுத போகிறேன். என்னண்டா உள்ள இருந்த ஆளையை நான் மாற்றி விட்டேன். என்னண்டா அவங்க டேஸ்ட் மாறும், அவங்க டிசைர்ஸ் மாறும், அவங்க டெஸ்டினி மாறும், அவங்களுடைய பர்பஸ், அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் மாறும் பொழுது தன்னால் வண்டி ஓடும். ஹல்லேலூயா. சில பேர் கிருபையில் வண்டி ஓடுதுலாம் சொல்கிறீங்களே, இப்படித்தான் வண்டி ஓடும். கிருபையில் வண்டி ஓடுதுன்னா பாவத்தில் ஓடாது. நல்லா கவனிக்கிறீங்களா? ஓடுது, ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் எப்படி ஓடுது? இந்த ரதத்தில் உருளைகள் கழவும், சக்கரங்கள் உருளவும், ஆணி போட்டு அடிக்கவும், தாங்கி பிடிக்கவும், தள்ளி விடவும் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்தவர்களே, என்னையும் சேர்த்துதான், புரியுதா? அப்படி ஓடுறது ஒரு ஓட்டமா? கேவலமா இல்லை அப்படின்னு என்னையே நான் கேட்டுக்கோங்க. எல்லாம் உங்களுக்கு கேட்டுக்கோங்க, கொஞ்சம் தலையை குனிஞ்சு கேட்டுக்கோ. கேவலமா இல்லை? அப்படியா ஓடுறது ஒரு ரதம்? ஆண்டவர் அறியல, ஆண்டவர் வேண்டான்னு சொன்னா அப்படிதான் ஓடும் ரதம். எங்க எதை பிடிங்க ஒண்ணுமா பிடிங்க விட்டுருவார். ஆனா இங்க ஓட்டிட்டு தான் இருந்தாங்க. அது என்ன ஜோக்குன்னா ஓட்டிட்டு தான் இருந்தாங்க. எப்படி ஓட்டினாங்கன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. இப்போ வருத்தத்தோட ஓட்டினாங்க. பைபிளை படிச்சா எவ்வளவு சுவாரஸ்யம். வருத்தத்தோட ஓட்டினாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? என்ன அர்த்தம்? ஒன்னு ஆண்டவர்களை ஒழுங்கா வந்துரு, இல்ல ஓடிடு. இது இல்லாம நான் ஓட்டணும்னா எப்படி ஓட்டுறது? அதுதான் சில பேர் கிருபையில ஓடிக்கிட்டு இருக்கேன்னா நிறைய தப்பான அர்த்தத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சத்தியம் இல்லாமல் கிருபை ஓட்டாது. நம்ம தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி ஓட்டுறோம் நமக்கே தெரியும். கிருபையை குறை சொல்லாதீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இப்படி வருத்தத்தோடு ஒரு ரதத்தை ஓட்ட நம்ம அழைக்கப்படவில்லை. ரதங்களையும் குதிரைகளையும் தாண்டி ஓடுகிற எலியாவின் அபிஷேகம் நமக்கு உண்டு. அது மனுஷ பலத்தால் அல்ல, தேவாவியினாலே ஆகும். அது சத்தியத்தினால் வரும். அப்படி என்றால் உறவு முக்கியம். கம் பேக் டு த லவ் ஆஃப் த ஃபாதர். நெக்ஸ்ட் டைம் இந்த லவ்வுக்கும் ஹோலினஸ்க்கு இருக்கிற இணைப்பை நான் தொடருவேன். ஏன்னா இன்னும் நுழையவே இல்லை. ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு அப்பா நம்மளோட இருக்கிற? So very privileged we are to have this wonderful father. Amen. எத்தனை பேருக்கு அந்த அன்பு ஒருவேளை இப்போ வறட்சியை தெரியலாம், விலகின மாதிரி புரியலாம், குற்ற மனசாட்சி இருக்கலாம். ஆனாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நல்லா புரிந்து கொள்ள ஒரு பவர்ஃபுல் பாயிண்ட் சொல்கிறேன். எவ்வளோ தப்பு பண்ணாலும் பாவம் பண்ணாலும் ஓடுறது யார் தெரியுமா? சொல்லுங்க, நம்ம தான், ஆண்டவர். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தப்போ ஓடி ஒளிந்து கொண்டார்களாம். ஆனால் ஆண்டவர் எங்கே இருந்தார் தெரியுமா? உள்ள வந்து ஆதாமே அதே பகலின் குளிர்ச்சியான வேலையில் வந்துட்டார் ஐயா. ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு அப்படிதான். He always he is there, no matter where you are, whether you have fallen or risen, he is there. தப்பு பண்ண நான் தான் ஓடுறேன்,
அவர் வர்றபடி வந்துக்கிட்டு தான் இருக்கிறார். He came as usual to the garden to meet with Adam and Eve. ஆனால் அவங்க விழுந்துதான் இருந்தாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனால் தேடி வந்தா. அதுதான் அப்பாவோட அன்பு. You just come back to the love of the Father. ஆண்டவர் உங்களை ரெஸ்டோர் பண்ணுவார், ஓட வைப்பார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எழுந்து நிற்கலாமா? இன்னும் அடுத்த 2 minutes நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய மனதை திறந்து அவருக்கே புரிகிற மாதிரி, மற்றவங்களுக்கு கேட்க வேண்டாம், ஆனால் அவருக்கே புரிகிற மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க. சொல்லுங்க, அப்பா உங்கள் அன்பு எவ்வளோ விசேஷமாக இருந்தா நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன் தகப்பனே. உங்கள் சமூகத்தில் இன்றும் மறிக்காமல் இன்றும் மீந்திருக்கிற ஒரு கூட்டத்தில் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் நான் இருப்பதற்கு காரணம் உங்கள் அன்பு மட்டும்தான் ஏசப்பா. எந்த விதத்தில் இந்த அன்புக்கு நான் தகுதி உள்ள மகள் அல்ல, மகன் அல்ல. ஆனால் என்னை தேடி வந்த தெய்வம் நான் பாவியாக இருக்கையிலேயே என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக சிலுவையில் மரித்தீரப்பா. அதனால்தான் இன்று நான் மீந்திருக்கிறேன். உம்முடைய கிருபையிலே நான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எஸ்ஸப்பா, எனக்கு கொடுத்த பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். என்னோடு கூட பழகும்படி அனுமதித்த நல்ல ஞானமுள்ள மக்களை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நான் நோக்கி பார்த்து புத்தி அடையும்படி தேரும்படி என்னை சுற்றி வைத்த மேகம் போன்ற திரளான சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எனக்கு இந்த விசுவாசத்தை ஆண்டவரை துவக்கி இந்த விசுவாசத்தை முடிக்கும்படி என்னோடு கூட இருக்கிற இயேசுவுக்காக ஸ்தோத்திரம். சொல்லு தேவ பிள்ளையே, வெட்கப்படாம நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த அருமையான வேளையில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபையை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. நீர் இல்லாமல் நாங்கள் ஜீவிக்க முடியாது என்பதை உணர்கிறோம் அப்பா. நீர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது என்பதை உணர்கிறோம் அப்பா. இந்த வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரியவர் நீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். மாறாத நேசம் உம்முடையதுதான் என்பதை உணர்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே முதலாவது இருக்கிறவர், கடைசியிலும் எங்கள் ஓட்டத்திலே இருந்து எங்களை ஜெயிக்க வைக்க போகிறவர் நீர் வருவதான் என்பதை உணர்கிறோம் அப்பா. உடைய அன்பை உணர்கிறோம். இந்த அறையில் உடைய அன்பை நான் உணர்கிறேன் தகப்பன். உடைய அன்பு ஒன்றுதான் எங்களை ஆண்டவரை ஓட வைத்திருக்கிறது. உடைய அன்பு ஒன்றுதான் ஒவ்வொரு முறையும் உடைய சமூகத்திலே வர வைத்திருக்கிறது. உடைய அன்பு ஒன்றுதான் இந்த வேதத்தை எடுத்து பார்க்க வைத்தது சுவாமி. உடைய அன்பு ஒன்றுதான் இந்த வேதத்தை எங்களுக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது சுவாமி. என் கண்களை திறந்தது உடைய அன்பு சுவாமி. உடைய அன்புதான் சத்தியத்தை காட்டி கொடுக்கிறது. உடைய அன்புதான் இந்த நுகத்தை சுமக்க பயிற்றுவிக்கிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அதை முழுவதும் கூடியிருக்கிற பரிசுத்தவான்களை இயேசுவின் அன்புக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவர், என்னை பார்த்து கொண்டிருக்கிற இன்டர்நெட்ல ஆண்டவரை யூடியூப்ல கண்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை, உம்மை விட்டு விலகி இருக்கிற யாரானாலும் சரி, உம்மை அறியாத ஒரு நபரானாலும் நண்பனானாலும் சரி, தோழியானாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிற இந்த வேளையில் உம்முடைய அன்பு அவர்களை இழுக்கட்டும் என்று நான் சொல்கிறேன். சத்தியம் கட்டுகிறது, ஒரு மனிதனை விடுதலை செய்கிறது. உம்முடைய அன்பு ஒருவரையும் குற்றப்படுத்துவதில்லையே, உம்முடைய அன்பு ஒருவரையும் புறம்பாக்குவதில்லையே, மாறாக இழுத்துக் கொள்ளுகிற நேசம், அவர்களை கட்டுகிற நேசம் என்றும் இழுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தில் உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கேட்ட ஒருவர் கூட உம்முடைய சித்தத்தில் இருந்து விலக முடியாது. நீர் உம்முடைய சித்தத்திற்கென்று அழைத்து வேறு பிரித்த தெய்வம் அல்லவா? பரிசுத்தமுள்ளவன் என்று சொல்லி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று முத்திரையிடவில்லையா? இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிற இந்த வேளையில் எல்லா குற்ற மனசாட்சியின் நுகங்கள் உடைவதாக, பின்னுக்கு இருக்கிற பாதாளத்தின் வல்லமைகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தில். பொய்யின் முகத்திரைகள் இயேசுவின் நாமத்தில் கிழிக்கப்படுவதாக. எல்லா மாம்சம் அசுத்தம் உலகத்தின் பாவங்கள் ஓட முடியும். ஏனென்றால் நாங்கள் நேசிக்கிறவர், எங்களை நேசிக்கிறவர், எங்களை பரிசுத்தத்தில் வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த அன்பு எங்களை ஓட வைக்கிறது சுவாமி. நாங்கள் பாவத்தை விட்டு ஓடுவதற்கு முன்பாக உம்முடைய அன்பில் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோமே. உம்முடைய அன்பில் நாங்கள் ஓடும் பொழுது பாவத்தை விட்டு நாங்கள் ஓடி விடுகிறோம் தகப்பனே. உம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது. உம்முடைய அன்பு பிள்ளைகளை அரவணைக்கிறது, காத்துக்கொள்ள போதுமானதாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இந்த வேளையில் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அன்பு ஒரு மூடுதலாய் பாதுகாக்கிற ஒரு கொடியாய் இருக்கிறதுக்காய் நன்றி. அது எங்கள் மேல் பறக்கிற வெற்றி கொடி, அதற்காக நன்றி. கோடா கொடி ஸ்தோத்திரம், துதியை உமக்கு கொடுக்கிறோம் ஐயா. உடைய அன்புக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். மகிமை நீர் மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.